என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்த என்னால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுகிறான். இதுதான் தகப்பன். இந்த தகப்பனுக்கு துரோகம் செய்கிற இந்த துரோகி இதை விட அதிகமாக 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற தாயும் தகப்பன் ஒருவேளை உன் கைகளை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற தாயும் தகப்பன் ஒருவேளை உனக்கு உணவை ஊட்டி கொடுத்திருப்பார்கள். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில கடந்து வந்து உனக்காக எனக்காக தன் ரத்தத்தை சிந்தினாரே, உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக இந்த ரத்தம் சிந்தின இந்த இரட்சகருக்கு துரோகம் செய்த துரோகி வாழ முடியுமா? வாழ முடியுமா? எபிரேயரில் அதைத்தானே வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய கோபாக்கினை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, தகப்பனின் இருதயம் புலம்புகிறது, தகப்பனின் இருதயம் கதறுகிறது, தகப்பனின் இருதயம் துடிக்கிறது. இஸ்ரவேலே, உன்னிடத்தில் எனக்கு ஒரு வழக்கு உண்டு என்று ஆண்டவர் சொன்னாலும் காரணம் என்ன தெரியுமா? அந்த வழக்கிலிருந்து நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான், அந்த வழக்கிலிருந்து நீ உயிர் பெற வேண்டும் என்று சொல்லிதான், நீ அந்த வழக்குக்கு நீங்களாகி வாழ வேண்டும் என்று சொல்லுதான். சாஷ்டாங்கமாய் விழுந்த போது, எப்ராயிமே உன்னை நான் எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று புலம்பினது போல உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு என் ஆண்டவர் ஓடோடி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். நீ செய்த செயலுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லலாம், ஆனால் மனம் திரும்பி விட்டால், வாழ்க்கையை சீர் செய்து விட்டால் நாம் வளம் பெறுவோம், வளம் பெறுவோம்.